ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் இப்போது கடும் கோபத்தில் தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் செய்வேன், நம்புறது சரிதான். இறை பக்தியும் தெய்வ நம்பிக்கையும் நல்ல செயலும் எல்லாமே சரிதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா அதற்கான முடிவுகளையும் முன்னேற்றத்தையும் முயற்சியையும் நீதானே யோசிக்கணும். கடவுளை வேண்டிக்கிட்டு கட்டிலில் சும்மாவே படுத்துக்கிட்டு இருந்தா கல்வியும் வராது, வெற்றியும் வராது, காசும் வராது. கடும் துயர்தான் வந்து சேரும் என் செல்வமே. எப்போதும் பலனை எதிர்பார்க்காம உன்னுடைய கடமையை செய். வாழ்க்கையில் படித்து நல்லா வெற்றிக்கு வரணும், முன்னேறணும்னா அதற்கான கடின உழைப்பை நீதானே செய்ய வேண்டும். சும்மா படிக்காமல் படுத்து தூங்கிட்டு நான் ஜெயிக்கணும், நான் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வெற்றி பெறணும்னு யோசிச்சா எப்படி செய்ய மாட்டேனோ அதே போல்தான் என்னுடைய உழைக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் இதுதான். சும்மாவே என்னை வணங்கிட்டு அமைதியாக இருந்துட்டா, பொறுமையாக இருந்துட்டேன், நல்லது செஞ்சுட்டேன்னு சொன்னால் போதாது என் செல்வமே. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அதற்குண்டான கடமையையும் வேலைகளையும் யோசித்து நிச்சயமாக செஞ்சுதான் ஆக வேண்டும். எப்போதும் பிரிவை மட்டும் பழக விட்டு விடாதே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை பிரிந்தாலும் கவலை இல்லைன்ற ஒரு நிலைமை அவங்க மனசில் வர வச்சிட்டினா அப்புறம் உன்னை அவர்கள் எதிர்பார்க்கவே மாட்டார்கள். கடைசி வரை சேர முடியாமலே போய்விடும் என் செல்வமே. பிரிவை பழக்கத்துக்கு கொடுக்காம அவர்களிடம் சேர்ந்தே இருந்து அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய பழகு. இப்போது நான் எதுக்காக கோவப்பட்டேன் தெரியுமா? பலமுறை நான் உனக்காக இருக்கேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கான முயற்சியை இன்னும் நீ முழுசாக செய்யலையே நினைக்கும் போது தான் எனக்கு கோபமும் ஆத்திரமுமாக வருகிறது. நான் சொல்லியிருக்கேன், கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாதுன்னு. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி நீ அதை சரி சரின்னு கேட்டுக்கிட்டு மறுபடியும் அதை செய்யாமல் போகும்போது என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? உன்னை வளர்த்து ஆளாக்குவது மட்டுமல்ல, உனக்கான முயற்சியை செய்ய வச்சு உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமைதானே. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தோல்விகளையும் துன்பங்களையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நீ சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு வெற்றி கொடுங்க, நான் நினச்சதை நடத்தி கொடுங்கன்னு தினமும் வேண்டுதல் மட்டும் வைத்தால் போதாது என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய துன்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் தான் தான் என்பதை எப்போது மனிதன் உணர்கிறானோ அப்போதே அவனுக்குள்ள தன்னம்பிக்கை வந்துடும். நீ நான் கேட்டதை செய்யலை, நான் கேட்டதை இன்னும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கலே முருகான்னு என் மேலே கோவப்படுறதுலாம் சரிதான். என் மேலே கோவப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நான் சொன்னதையே சொல்கிறேன்னு கூட நீ என்கிட்ட கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்? எல்லாத்துக்கும் மேலே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு நீயும் முயற்சி செய்யணும். நீ முயற்சி செஞ்சினா அதுக்கு முழு ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் நான் எந்த முயற்சியுமே செய்யாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு நான் நினச்சது இன்னும் நடக்கலைன்னு கேட்டால் எப்படி நடக்கும் என் செல்வமே? உன்னால் முடிந்த விஷயங்களை உன்னுடைய முழு பொறுப்பில் எடுத்து நீ முயற்சி செய்ய வேண்டும். எதுவும் கட்டுப்பாட்டில் இல்லையோ, எதை உன்னால் செய்ய முடியலையோ அதை என் பொறுப்பில் விட்டுடு. நீ அதை விட்டுட்டு தேவைப்படாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எல்லாம் தானாக நடந்து விடாது தானே. முதல்ல கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு என் வாழ்வில் நல்லது நடக்கும் என நான் நம்பிக்கையோடு முயற்சி செய்வேன் என உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பி. உனக்கான மகிழ்ச்சி தானாக துளிர்விடும். நீ ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு யார் மனசை மாற்றணுமோ, யாருடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ என் பக்கத்திலிருந்து நான் எல்லா உதவிகளையும் நிச்சயமாக என் செல்லப்பிள்ளையான உனக்கு செய்து முடிப்பேன் என் செல்வமே. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும், பாராட்டணும், பேசி புகழணும் நீ நினச்சினா நீ யாரையும் திரும்பி பார்க்காம முன்னால் பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கிறேனே தவிர உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நீ என்ன செய்கிறன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் உன்னை படைக்கலை. யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினச்சிக்கட்டும். நீ உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சந்தோஷமாக சிறப்பாக செய்து முடிக்கப்பார். மற்றவர்கள் உன்னை பாரம் எனும் நினைக்கும் அளவுக்கு நீ இருந்து விடாதே என் செல்வமே. யாரும் உன்னை பாரம்னு நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை விட்டு தூரமாய் போய்விடு. உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் உன் பொறுப்பில் நீ எடுத்துக்கிட்டு உனக்கான வேலைகளை நீ செய்து கொஞ்சம் முயற்சி செய்து கடின உழைப்பை போடும்போது நீ யாருக்கும் பாரமாகவும் இருக்க மாட்ட. உன்னுடைய மன பாரத்தையும் நான் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பேன். உனக்கு பிடிச்சதையெல்லாம் கிடைக்கும்போது அதை தொலைச்சிட்டு ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டு மறுபடியும் அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் எப்படி நான் உனக்கு கொடுப்பேன்?
பிடித்ததை தொலைத்துவிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு தேடாதே என் செல்வமே. ஏன்னா அதுக்கப்புறம் நீ தேடினாலும் அது கிடைக்காத தூரத்துக்கு போய்விடும். நீ எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை வச்சு திருப்திகரமாக வாழ தயாராகு. அதே நேரத்தில் கிடைக்காத விஷயத்திற்கும் உன்னிடம் இல்லாத விஷயத்திற்கும் அதை அடைவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதையும் ஒரு பக்கத்தில் செஞ்சுக்கிட்டே இரு. சில பேரின் கோபங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை, அங்கு உண்மைகள் வெளிப்படும். சில பேரின் மௌனங்களும் கவனிக்கப்பட வேண்டியவை, அங்கே நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கும். பார்த்து நடந்துக்கோ என் செல்வமே. மௌனமாக பொறுமையாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களும் கிடையாது, கோபப்பட்டு கத்துறவங்கெல்லாம் கெட்டவங்களும் கிடையாது. ஒருத்தர் கோவப்படுறாருன்னா அவர் ரொம்ப யதார்த்தமாக மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துகிற ஆள். அவர் சொல்ல வர்றதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்றத புரிஞ்சு கவனிச்சுப்பார். அதே நேரத்தில் ஒரு சிலர் மௌனமாகவே இருக்காங்க, என்ன செஞ்சாலும் சரி சரின்னு சமாளிச்சுட்டு போயிடுறாங்கன்னா அவர்களும் ஏதோ பல உண்மைகளை மறைத்து வைத்து கொண்டு தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு. அப்போதுதானே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழ முடியும். யாரோ உன்னை முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இனி உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இது உன் கண்ணெதிரில் வந்து நிற்கும்போது அவங்க கண்ணு முன்னால் நீ தைரியமாக எழுந்து நில். யாராலும் உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ தோற்கடிக்கவோ முடியாது என் செல்வமே. ஏன்னா உனக்கு பின்னால் காலாகாலத்திற்கும் நான் எப்போதும் துணையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். உன்னால் முடியாதுன்னு அடுத்தவன் நினைக்கும்போது நீ எழுந்து நின்னா அந்த எதிரியே சிலிர்த்து போய்விடுவான். அப்படிப்பட்ட சிலிர்ப்பை நீ நிச்சயமாக கொடுத்து ஓ வாழ்க்கையில் வெற்றியை பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வாழ்க்கையில் எப்போவுமே அதிகமாக யோசிக்கவும் கூடாது, அதிகமாக நேசிக்கவும் கூடாது. எந்த விஷயத்தை பற்றி நீ அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் அது உன்னை பைத்தியமாக்கிடும். யார் மீதாவது அதிக அன்பை கொடுத்து நேசிக்க ஆரம்பித்தாலும் அதுவும் உன்னை பைத்தியமாக்கிவிடும் என் செல்வமே. நீ தான் எந்த சூழ்நிலையிலும் எப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை புரிஞ்சு யோசித்து நடந்துக்கணும். நீ நல்லா இருந்தீன்னா 10 பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ கஷ்டப்பட்டினாலும் அதே 10 பேர் உன்னை பற்றி ஏளனமாக பேசுவாங்க. இங்கே நல்லா இருக்கியா நல்லா இல்லையா, கஷ்டப்படுறியா கவலைப்படுறியா, எதுவும் யாருக்கும் தேவையில்லை. அவங்களுக்கு உன்னை பற்றி ஏதாவது பேசணுங்கிறது மட்டும்தான் அவர்களுடைய விஷயம். இப்படி எல்லாவற்றிற்கும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீ பார்க்க வேணாம். ஏன்னா நீ நல்லா இருந்தாலும் இந்த உலகம் பேசும், நல்லா இல்லாட்டியும் உன்னை பற்றி ஏசும். அப்படி இருக்கும்போது அடுத்தவரை பற்றி யோசிக்காமல் அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிச்சின்னா அதுதானே புத்திசாலித்தனம். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒரு சிலர் உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் காலாகாலத்துக்கு உன் கூடவே இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளக்கூடாது முடியாத உன்னுடைய துணையாக கூட இருக்கலாம். ஆமியன் செல்வமே, 2 நாள் பழகும் சில நண்பர்கள் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போவாங்க. ஆனால் 20 வருஷம் உன் கூடவே பழகி பேசி உன் பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் பார்க்குறவங்க உன்னை புரிஞ்சுக்காத ஆளாகவும் இருக்கலாம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் இப்படிதான், ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் புரியாமல் பல துன்பங்களை கொடுப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ மனிதர்களை புரிந்து நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வரவே வராது.